ஹாய் விவர்ஸ், நெட்ஃப்ளிக்ஸில் அடுத்து என்னென்ன மூவி என்னென்ன வெப்சீரிஸ் தமிழ் டப்பில் எந்த டேட்டில் ஸ்ட்ரீம் ஆக போகுதுங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பிகே பிளைண்டர்ஸ் தி இம்மார்ட்டல் மேன். பிகே பிளைண்டர்ஸ் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியுங்க. மொத்தம் 6 சீசன் நெட்ஃப்ளிக்ஸில் வந்து அவைலபிளாக இருக்குது. ஆனால் தமிழ் டப்பில் இல்லை. இப்போ ஒரு மூவியாக 1.5 மணி நேரம் அப்பாவுக்கும் மகனுக்கும் என்ன மாதிரி ஒரு ஸ்டோரி நடக்குது அப்படிங்கிற ஒரு ஸ்டோரியாக மார்ச் 20ஆம் தேதி நெட்ஃப்ளிக்ஸில் ஸ்ட்ரீம் ஆக போகுது. அதுவும் தமிழ் டப்பில். ரொம்பவே ஃபேமஸான வெப்சீரிஸ் தான். 6 சீசன் இருந்து நான் இன்னும் ஒரு சீசன் கூட பார்க்கல, ஒரு எபிசோடு கூட பார்க்கல. ஏன்னா தமிழ் டப்பில் இல்லை, எனக்கு தமிழ் தான் தெரியும். கண்டிப்பாக அந்த 6 சீசனுமே தமிழ் டப்பில் பண்ணி ஸ்ட்ரீம் பண்ணுவாங்கன்ட்டு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஒரு 80% நம்பிக்கை இருக்குது. அப்படி தமிழ் டப்பில் வந்துச்சுன்னா நான் அப்டேட் பண்ணுறேன். பிரியங்கா மோகன் இப்போ தமிழ் மூவிஸில் அவ்வளோவா நடிக்கிறது இல்லை. அவங்க எங்கே போயிட்டாங்கன்னா கொரியாவுக்கு போயிட்டாங்க. மேட் இன் கொரியா மூவி வந்து நெட்ஃப்ளிக்ஸில் மார்ச் ஃபர்ஸ்ட் வீக்கில் வந்து ரிலீஸ் ஆக போகுதுங்க. இன்னும் வந்து டேட்டு வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணல. ஆனால் மார்ச் ஃபர்ஸ்ட் வீக்கில் தமிழ் டப்பில் ஸ்ட்ரீம் ஆகுங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமுமே இல்லை. இந்தியாவில் இருக்கிற பொண்ணு கொரியாவுக்கு போகுது. அந்த கொரியாவில் அந்த பொண்ணோட லைஃப் என்ன, காதல் கதை என்னங்கிற ஒரு ஸ்டோரி தான் இந்த மேட் இன் கொரியா படம். ஸோ கூடிய சீக்கிரமே மார்ச் ஃபர்ஸ்ட் வீக்கில் ரிலீஸ் ஆக போகுது. வார் மிஷின்னு ஒரு ஹாலிவுட் படம், அதுவும் ராணுவ கேட்டகரியில் தமிழ் டப்பில் மார்ச் 6ஆம் தேதி ஸ்ட்ரீம் ஆக போகுது. ட்ரெய்லர் பார்த்தேன். ட்ரெய்லர் பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்குங்க. அவ்வளோ அட்டகாசமாக இருக்குது. ஒரு நல்ல ஆக்ஷனாகவும் இருக்குது. இந்த படம் ஸ்ட்ரீம் ஆனோன்னு நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா ரிமைண்டிங் பண்ணி வச்சுக்கோங்க. மார்ச் 6ஆம் தேதி ஸ்ட்ரீம் ஆக போகுது. ஹலோ மேட்சான்னு ஒரு ஹிந்தி படம் தமிழ் டப்பில் மார்ச் 6ஆம் தேதி ஸ்ட்ரீம் ஆக போகுது. ஒரு ஃபிசிக்ஸ் டீச்சரோட ஸ்டோரி தாங்க. உண்மையிலே நடந்த ஒரு ஸ்டோரி. ஃபிசிக்ஸ் டீச்சர் ஒரு எஜுகேஷனை எந்த அளவுக்கு வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு மேலே வந்து இம்பாக்ட் ஏற்படுத்திருக்குங்கிறத ஒரு பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரியில் இந்த மூவி வந்து ஸ்ட்ரீம் ஆக போகுது. மார்ச் 6ஆம் தேதி ஞாபகம் வச்சுக்கோங்க. தி டைனோசர்ஸ் டாக்குமெண்ட்ரியாக தமிழ் டப்பில் நெட்ஃப்ளிக்ஸில் மார்ச் 6ஆம் தேதி ஸ்ட்ரீம் ஆக போகுது. ஒரு மூவி மாதிரி தான். டைனோசர்ஸ் வந்து எப்படி உருவாச்சு, அது எப்படி அழிஞ்சிச்சுங்கிறத ஒரு மூவி மாதிரி தமிழ் டப்பில் வந்து இவங்க டாக்குமெண்ட் பண்ணி ரிலீஸ் பண்ண போகிறாங்க. எல்லாமே அனிமேஷனில் தான் இருக்குது. ட்ரெய்லரும் பார்த்தேன். ட்ரெய்லரும் பார்க்கறதுக்கு வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. குழந்தைங்களும் கூட இந்த வீடியோவில் நீங்கள் காட்டலாம். அதனால் ஃபேமிலியோட டைனோசர் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மார்ச் 6ஆம் தேதி ஞாபகம் வச்சுக்கோங்க. நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் டப்பில் ஸ்ட்ரீம் ஆக போகுது. எனக்கு ரொம்பவே ஃபேவரட் வெப் சீரிஸான தி ஒன் பீஸ் சீசன் 2 மார்ச் 10ஆம் தேதி நெட்ஃப்ளிக்ஸில் ஸ்ட்ரீம் ஆக போகுது. அதுவும் தமிழ் டப்பில். ஆல்ரெடி வந்து சீசன் 1 தமிழ் டப்பில் அவைலபிளாக இருக்குது. ஃபஸ்ட்டு நீங்கள் அதை பார்க்கலன்னா பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஸ்டோரி வந்து புரியும். ட்ரெய்லர் வேறு லெவலில் இருக்குது. புது கேரக்டர்ஸ்னால் வந்து உள்ளே வர ஆரம்பிக்கிறாங்க. ஸோ செம்ம எதிர்பார்ப்பில் இருக்கேன் இந்த வெப்சீரிஸை பார்க்குறதுக்கு. யாராச்சும் நீங்கள் இந்த வெப்சீரிஸை வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப ஆவலோடு இருக்கேன் அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மார்ச் 10ஆம் தேதி நான் மறக்கவே மாட்டேன், கண்டிப்பாக பார்த்துருவேன். நீங்களும் தி ஒன் பீஸ் சீசன் 2 பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மார்ச் 10ஆம் தேதி ஞாபகம் வச்சுக்கோங்க. லிமிட்டட் வெப்சீரிஸாக ஒரு 3 பொண்ணுங்களை மையமாக வச்சு ஒரு க்ரைம் ஸ்டோரியாக தட் நைட்னு ஒரு வெப்சீரிஸ் வந்து நெட்ஃப்ளிக்ஸில் ஸ்ட்ரீம் ஆக போகுது. அதுவும் தமிழ் டப்பில் மார்ச் 13ஆம் தேதி. ட்ரெய்லர் பார்க்கறதுக்கு ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்காக தான் போகுது. மார்ச் 13ஆம் தேதி இந்த வெப்சீரிஸ் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு டீச்சரோட கள்ள தொடர்பு கதை விளாட்மியர்னு ஒரு லிமிட்டட் வெப்சீரிஸ் வந்து நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் டப்பில் ஸ்ட்ரீம் ஆக போகுது. மார்ச் 5ஆம் தேதி தான் ஸ்ட்ரீம் ஆக போகுது. இந்த ட்ரெய்லர் பார்க்குறப்பே தெரிஞ்சிச்சு இது ஒரு செக்ஸுவல் கண்டென்ட் இருக்குன்ட்டு. அதனால் ஃபேமிலியோடனா பார்க்க முடியாது. இந்த வெப்சீரிஸோட ட்ரெய்லர் நீங்கள் ஃபஸ்ட்டு பாருங்கள். உங்களுக்கு பார்க்கணுன்னு தோணுச்சுங்கன்னா பாருங்கள். ஓகே காஸ், நான் சொன்ன இந்த வெப்சீரிஸ் மூவிஸ்னா தமிழ் டப்பில் வந்து நெட்ஃப்ளிக்ஸில் அடுத்தடுத்து வந்து ரிலீஸ் ஆக போகுது. நீங்கள் எந்த வெப்சீரிஸுக்கு எந்த மூவிக்கு வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நெட்ஃப்ளிக்ஸ் அப்டேட்டுக்கு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி மூவிஸ் அப்டேட்டுக்கு, வெப்சீரிஸ் ரிவ்யூக்கு, மூவி ரிவ்யூஸ்க்கு நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள்.